ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு 12 செஷன்ஸ்க்கான கண்டென்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2D எலிமெண்ட்ஸ் அண்ட் 2D மெஷிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? 2D எலிமெண்ட்ஸ் அண்ட் 2D மெஷிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செஷனில் நம்ம என்ன பார்ப்போம்னா தியரி ஆஃப் 2D மெஷிங் பார்ப்போம். எப்போ 2D எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், 2D எலிமெண்ட் மெஷிங் கேரிட் அவுட் ஆன் மிட் சர்ஃபேஸ், ஏன் மிட் சர்ஃபேஸில் பண்ணுறோம், ஒய் நாட் அட் த டாப் சர்ஃபேஸ் ஆர் பாட்டம் சர்ஃபேஸ் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் 2D எலிமெண்ட்டில் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது, எப்படி மெஷ் பண்ணக்கூடாது, எலிமெண்ட் குவாலிட்டி மெஷ் குவாலிட்டி செக்அப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ 2D elements are used when two of the dimensions are very large when compared to the third dimension. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷீட் மெட்டல் பார்ட்ஸ் சொல்லலாம், பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ் லைக் இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ ஷீட் மெட்டல் உங்களுக்கு தெரியும் முன்னாடியே, ஸோ நான் ஜஸ்ட் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஷீட் மெட்டல் ஒன்று இருக்குது அப்படின்னு வைங்க. இந்த ஷீட் மெட்டலோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன் சச் அ வே தட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைமென்ஷன் வந்து ஒரு 30 mm வச்சுக்கோங்க, இந்த டைமென்ஷன் வந்து ஒரு 20 mm வச்சுக்கோங்க. இந்த திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா தேர்ட் டைமென்ஷன், ஸோ அது வந்து ஒரு 1 mm. ஸோ இந்த மாதிரி ஷீட் மெட்டல் பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 2D எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி மெஷிங் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ மெஷிங் இந்த சென்ஸ் நம்ம வந்து எலிமெண்ட்ஸாக பிரிக்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து 2D எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் 2D எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் அண்ட் ட்ரையா இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு 2D எலிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து யூசர் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கும் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ் மட்டும் எதிர்பார்க்கும், விச் இஸ் த தேர்ட் டைமென்ஷன். ஏன்னா ஆல்ரெடி 2 டைமென்ஷன் இருக்கும், அந்த 3வது டைமென்ஷன் மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் மெஷ் தேவைப்படாது. சின்ஸ் வால்யூம்னாலே உங்களுக்கு 3 டைமென்ஷன் தேவைப்படும். பட் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது 2D எலிமெண்ட்ஸ் தான். ஸோ அப்போ வந்து 2 டைமென்ஷன் மட்டும் தான் இது பண்ண போகிறோம். ஸோ எலிமெண்ட் திக்னஸ் ஸ்பெசிஃபைட் பை த யூசர் இஸ் அசைன்ட் வித் half in the plus z direction and half in the minus z direction. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மக்கிட்ட 3 ஆக்சிஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸை ரெப்ரசென்ட் பண்ணோம், மீதி ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் டைமென்ஷன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணோம். இப்போ நான் போட்டிருக்க பிளேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? அப்போ ஜெட்டுங்கிறது இந்த சைடில் உள்ள டைரக்ஷன், ஸோ விச் இஸ் நத்திங் பட் திக்னஸ். ஓகேவா? ஸோ இந்த திக்னஸ் வந்து யூசர் என்ன கொடுக்குறாங்களோ ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சைடும் ஒரு ஹாஃப் வந்து நெகட்டிவ் சைட்லையும் அசைன் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் சர்ஃபேஸ் மாடல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த மிட் சர்ஃபேஸில் நம்ம மெஷிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக மெஷ் ஆகுது. ஓகேவா? உங்களுக்கு எரர் ஃப்ரீயாக மெஷ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நான் இங்கே மிட் சர்ஃபேஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் அந்த திக்னஸ் இருக்கிற அந்த இடத்த மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரிஜினல் திக்னஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 mm வச்சுக்கலாம், 1 mm பதிலாக. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் யூசர் டிஃபைன்டாக உங்ககிட்ட திக்னஸ் கொடுக்க சொல்லுது சாஃப்ட்வேர் அப்படிங்கும்போது நீங்கள் 10 mm கொடுத்தீங்கன்னா நீங்கள் மிட் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் பாருங்கள் நடுவில் ஒரு லைன் போடுறேன், மேலே வந்து ஒரு +5 கீழே வந்து ஒரு 5. ஸோ அப்படிங்கும்போது டோட்டலாக 10 அந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேவா? சரி, இதே இல்லை இந்த மாதிரி இல்லாமல் நாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா டாப் சர்ஃபேஸை சூஸ் பண்ணி கொடுக்கலாம், பாட்டம் சர்ஃபேஸை சூஸ் பண்ணி கொடுக்கலாம். பட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்குது பாருங்கள், கரெக்டாக இதுதான் மிட் பிளேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துலேருந்து மேலே வந்து திக்னஸ் பை 2 யூசர் கொடுக்குற திக்னஸில் பாதி, கீழே வந்து மீதி இருக்கிற பாதி அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ குவைட் ஆஃபன் the geometry of the thin walled 3D structures. அப்போ 3 டைமென்ஷனலாக இருக்கலாம், பட் தின் வால்டாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 டைமென்ஷன் தான் ப்ராமினென்ட்டு, 3வது டைமென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்லிஜிபிள். ஸோ இட் இஸ் சிம்பிளிஃபைட் டு a geometric model with lower dimensionality. அதாவது 2D நம்ம கன்சிடர் பண்ணிப்போம் பிகாஸ் the third dimension is very less. This is typically called as a mid surface model அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2D தான் நம்ம மிட் சர்ஃபேஸ் மாடல் சொல்கிறோம். அந்த மிட் சர்ஃபேஸ் மாடலில் வந்து மெஷ் பண்ணுறோம் 2D எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி. 2D எலிமெண்ட்ஸில் என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்தோம். குவாட் எலிமெண்ட்ஸ் இருக்குது, ட்ரையா எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? So thus there is no need for detailed volume mesh as the thickness of the geometry is virtually assigned to the 2D elements. So mathematically இது எப்படி அசைன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா element thickness specified by the user is assigned with half in the positive z direction and the other half in the negative z direction, which is element bottom. ஓகேவா? பாசிட்டிவ் z டைரக்ஷனில் இருக்கிறது எலிமெண்ட் டாப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த போர்ஷன் இருக்குது பாருங்கள், இது வந்து எலிமெண்ட் டாப்பு. இந்த போர்ஷன் இருக்குது பாருங்கள், இது வந்து எலிமெண்ட் பாட்டம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அசைன் ஆகும். ஸோ உங்களுக்கு வியூவில் காமிக்கணும் அப்படின்னா இதுதான் டாப் சர்ஃபேஸ். ஆக்சுவலாக சைட் வியூவிலேருந்து பார்க்கும்போது இது வந்து பாட்டம் சர்ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, டோட்டல் திக்னஸ் வந்து 10 mm ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் டாப் சர்ஃபேஸை வந்து மெஷிங்க்கு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குறதுல 5 mm இப்படியும் 5 mm வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலையும் போகும். ஓகேவா? ஸோ விச் இஸ் ஆஃப் நோ யூஸ். இதே நீங்கள் வந்து பாட்டம் சர்ஃபேஸை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே சைட் வியூவில் ஸோ அதே திக்னஸ் 10 mm அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பாட்டம் சர்ஃபேஸ். உங்களுக்கு இந்த பாட்டம் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேயும் எலிமெண்ட்ஸ் வந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது இங்கே ஒரு 5 mm, இங்கே ஒரு 5 mm. ஸோ இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து மெஷிங்கில் வந்து எந்த விதமான யூஸும் இல்லை. ஸோ தட்ஸ் வை வி கோ ஃபார் அ மிட் சர்ஃபேஸ் மெஷிங் வேர் அழகாக அந்த 5 mm இங்கேயும் இன்னொரு 5 mm இங்கேயும் வந்துடும். ஸோ தட் டோட்டல் element will be covered properly. Okay. So by default the software assigns half the thickness in the top and half the thickness in the bottom side of the surface. Similarly bottom surface select பண்ணீங்க அப்படினாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா thickness வந்து கீழ் பக்கமா வந்திருக்கும். இதுதான் எக்ஸ்ட்ரா thickness. டாப் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா thickness வந்து மேல் பக்கமாக வந்திருக்கும். ஸோ விச் இஸ் ராங். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ மிட் சர்ஃபேஸ் மாடல் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, இன் போத் த கேசஸ் எக்ஸ்ட்ரா திக்னஸ் இஸ் கெட்டிங் கேப்சர்ட் அண்ட் ஒரிஜினல் ஹாஃப் இஸ் இக்னோர்ட். அதாவது நமக்கு தேவைப்படுற எலிமெண்ட்டை கேப்சர் பண்ண வேண்டிய இடம் மிஸ் ஆயிடுது. இப்போ நான் ஹேட்ச் பண்ணி காமிக்கிற பாருங்க, இந்த எலிமெண்ட் மிஸ் ஆயிடுது இங்கே. அதே மாதிரி தான் இங்கே இந்த எலிமெண்ட் மிஸ் ஆயிடுது. நம்ம கேப்சர் பண்ண வேண்டிய இடத்த விட்டுட்டு அதை கேப்சர் பண்ண தேவையில்லாத இடத்துல போயிட்டு மெஷிங் நடந்துட்டு இருக்க மாதிரி நடக்கும். ஸோ அதனால தான் மிட் சர்ஃபேஸ் மாடலுக்கு நம்ம போகிறோம். ஸோ மிட் சர்ஃபேஸ் ஹஸ் விர்ச்சுவலி நோ திக்னஸ். ஏன்னா எக்ஸாக்டாக அந்த மிட்டில் நீங்கள் இது பண்ணுறதுனால திக்னஸ் வந்து மேலேயும் கீழே தான் இதாகுது. இந்த பர்டிகுலர் இடத்துக்கிட்டு நம்ம எந்த திக்னஸும் அலோகேட் பண்ணுறதில்ல. ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு மிட் சர்ஃபேஸ் மாடலில் நீங்கள் வந்து மெஷிங் கொடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், டியூ டு மிட் சர்ஃபேஸ் என்டையர் ஜாமெட்ரி இஸ் கேப்சர்ட் பை த எலிமெண்ட். என்டையர் ஜாமெட்ரிங்கிறது இந்த போர்ஷன் தான். ஸோ பார்க்குறீங்களா, இந்த எலிமெண்ட் போர்ஷனை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிடுது. ஓகே, ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷிங் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மாடல்ஸ் கிடைக்கும் மிட் சர்ஃபேஸ் மாடலில். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியுது உங்களுக்கு திக்னஸ் கம்மி. ஸோ அப்போ வந்து மிட் சர்ஃபேஸ் மாடலுக்கு வந்து நம்ம போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்திருக்கிற அந்த திக்னஸ்க்கு இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திக்னஸ் வந்து பாதி ஆட் பண்ணியிருக்க மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அந்த க்ரீன் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த பக்கமும் இந்த பக்கம் கரெக்டாக ரெண்டுக்கும் நடுவில் வந்து எக்ஸாக்டாக நம்ம கவர் பண்ண வேண்டிய அந்த கான்டூர் வந்து வந்திருக்கும். ஓகேவா? சரி, இப்போ 2D எலிமெண்ட்ஸோட ஷேப், ஜென்ரலாக 2D எலிமெண்ட்ஸோட ஷேப்புன்னு இல்லை, 3D எலிமெண்ட்ஸுக்கும் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா 2D எலிமெண்ட்ஸில் ட்ரையா வரும், குவாட் வரும், இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இது இந்த சாஃப்ட்வேர்னு இல்லை, ஆன்சர்ஸ்லையும் இதே தான் இருக்குது, நீங்கள் படிக்க போகிற ஆன்சர்லையும் இதே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ட்ரையா எலிமெண்ட்ஸ் அப்படின்னா ட்ரையாங்கிள் எலிமெண்ட்ஸ்னு அர்த்தம். குவாட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா 4 நோடு வச்சிருக்க எலிமெண்ட். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ட்ரையாங்குலர் எலிமெண்ட், குவாட் எலிமெண்ட் அப்படின்னா 4 நோடு வச்சிருக்க எலிமெண்ட். அது யூ கேன் கால் இட் அஸ் ரெக்டாங்குலர் எலிமெண்ட்ஸ் ஆல்சோ. பட் டெக்னிக்கலி யூ ஷுட் கால் தட் அஸ் குவாட் எலிமெண்ட்ஸ். இதில் 2 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட் ஆர்டர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா ட்ரையாங்கிளோட 3 வெர்டெக்ஸ்லேயும் 3 நோடு இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸில், கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயின் ட்ரையாங்குலர் எலிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க கரெக்டாக. அதே மாதிரி செகண்ட் ஆர்டர் எலிமெண்ட்னா என்ன மீனிங் அப்படின்னா ட்ரையாங்கிளோட 3 வெர்டெக்ஸில் 3 நோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் மிட் நோட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். தெரியுதா? ஸோ அப்போ மொத்தமாக 6 நோடு ஜென்ரேட் ஆகும். எவ்வளோ நோடு வந்து அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அக்யூரசி நல்லாயிருக்கும். தட் இஸ் ஓகே. பட் அதே நேரத்தில் சால்விங் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேவா? சால்விங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து நிறையா டைம் ஹேங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த பிரச்சனைலாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை எப்படி கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயின் ட்ரையாங்குலர் எலிமெண்ட்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இதை வந்து லீனியர் ஸ்ட்ரெயின் ட்ரையாங்குலர் எலிமெண்ட் LST அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டால் கரெக்டாக கிளாஸிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் குவாட் எலிமெண்ட்லேயும் அதே மாதிரி 2 ஆர்டர் இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட் ஆர்டர், இன்னொன்று வந்து செகண்ட் ஆர்டர், ஆர் யூ கேன் ஈவன் சே ஹையர் ஆர்டர். ஓகேவா? ஆர் யூ கேன் சே ஈவன் ஃபஸ்ட் ஆர்டர் as லீனியர் அண்ட் செகண்ட் ஆர்டர் as ஹையர் ஆர்டர் எலிமெண்ட். ஓகே, இந்த பேர்லாம் இருக்குது. அதே மாதிரி குவாட் நோடுனா உங்களுக்கு அதே மாதிரி தான் 4 நோடு மட்டும் இருக்கும் அலாங் 4 வெர்டெக்ஸ் அட் த கார்னர்ஸ் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஷேப். இதே ஹையர் ஆர்டர் ஆர் செகண்ட் ஆர்டர் போனீங்க அப்படின்னா மிட் நோட்ஸும் வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 நோடு வரும் ஒரு எலிமெண்ட்டுக்கு. ஓகே, அப்போ கால்குலேஷன் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும், பட் அக்யூரசி வைஸ் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேசிக் ஐடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரையாங்குலர் எலிமெண்ட் இருக்குது, அது வந்து லோடை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வாட் ஐ மீன் ஹியர் இஸ், இப்போ உங்ககிட்ட இப்படி ஒரு பாடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதை ட்ரையாங்குலர் எலிமெண்ட் போட்டு மெஷ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க.
ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இது செகண்ட் எலிமெண்ட், இது தேர்ட் எலிமெண்ட், இது ஃபோர்த் எலிமெண்ட், இது ஃபிஃப்த் எலிமெண்ட், இது சிக்ஸ்த் எலிமெண்ட், இது செவன்த் எலிமெண்ட். இப்போ நீங்கள் ஒரு லோடு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த லோடை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரையாங்கிள்லையும் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறமா தான் இந்த எண்டுக்கு வரும். கரெக்டாக? ஸோ அப்போது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளோட இந்த எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த எலிமெண்ட்டோட எட்ஜஸ் அது வந்து எவ்வளோ தூரம் ஸ்டிஃபாக இருக்கணும். ரொம்ப ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா அப்போ கரெக்டான சொல்யூஷன் உங்களுக்கு வராது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் தினேஷ்னு நம்ம டீம்மேட்டில் ஒருத்தருக்கு வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க, மெஷ் குவாலிட்டி எப்படி செக் பண்ணுவீங்க ஹைப்பர் மெஷ்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 10 ரூல்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்காகவே ரெடி பண்ணப்பட்டது தான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக் டு பேக் ட்ரையாங்கிள் ஷுட் பி அவாய்டட் அண்ட் 2 triash எலிமெண்ட்ஸ் ஷுட் நாட் பி கனெக்டட் ஈச் அதர் டைரக்ட்லி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 ட்ரையாங்குலர் எலிமெண்ட் பேக் டு பேக்காக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன மீனிங்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாது. தெரியுதா? ஒரே பேஸை வச்சு இங்கே ஒரு ட்ரையாங்கிள், பேக் டு பேக்னா என்ன மறுபடியும் பாருங்கள், அதே பேஸை வச்சு இன்னொரு ட்ரையாங்கிள். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கால்குலேஷனில் நிறைய எரர் வரும் ஆர் டீவியேஷன்ஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாக்ட் டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ வந்து 0.9 mm அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கால்குலேட் பண்ணுற டிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீவியேட் ஆகி வரும். 0.10 அந்த மாதிரிலாம் வரும். ஓகேவா? ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். ஸோ அது அந்த மாதிரி பேக் டு பேக் ட்ரையாங்கிள்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் காமன் எட்ஜ் வெர்டெக்ஸை வந்து ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேக் டு பேக் ட்ரையாங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ரூல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பிளேன் சர்ஃபேசஸ் ட்ரையாங்குலர் எலிமெண்ட் ஷுட் பி அவாய்டட். பிளேன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபேஸ். இப்போ என்கிட்ட வந்து ஒரு கியூப் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை இந்த மாதிரி ரெக்டாங்குலர் பேரலோட பிப்பட் இருக்குது, இதுதான் என்னோட பாடி அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் பிளேன். நான் ஹேட்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு ஃபேஸ் ஆர் பிளேன். அதே மாதிரி இது ஒரு ஃபேஸ் ஆர் பிளேன். ஓகேவா? இந்த பிளேனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்குலர் எலிமெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? வாட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் இஸ் லைக் திஸ். இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் எலிமெண்ட்ஸில் இருக்கிறது வந்து யூ ஷுட் அவாய்ட். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதாவது இங்கே வந்து குவாடும் இருக்குது, ட்ரையாங்கிளும் இருக்குது. பட் த திங் இஸ் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மிக்சிங் ஆஃப் எலிமெண்ட்ஸ் போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷேப் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் போகலாம். பட் பிளேன் எலிமெண்ட்டுங்கிறது என்ன, ஃப்ளாட்டாக இருக்குது பிளேன் சர்ஃபேஸுங்கிறது. ஸோ அதில் வந்து எய்தர் யூ கேன் கம்ப்ளீட்லி கோ ஃபார் அ ட்ரையாங்கிள் ஆர் கம்ப்ளீட்லி கோ ஃபார் அ குவாட் நோடட் எலிமெண்ட். ஸோ அப்போது இதுதான் ரெக்கமெண்டட் கேஸ் வேர் தீஸ் டூ ஆர் நாட் ரெக்கமெண்டட். ஓகேவா? அப்புறம் no mesh transition on constant radius fillets and curvatures. The mesh transition should be carried out on the planar faces. So mesh transition அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், no mesh transition on the constant radius fillets or curvature. Mesh transition should be carried out on the planar faces. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ இந்த எலிமெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேன் ஃபேஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேன் ஃபேஸ். கரெக்டாக? அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேன் ஃபேஸ். இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிலட் வந்து கொடுத்துருக்காங்க கேட் மாடலர். கரெக்டாக? அந்த ஃபிலட் ஆன இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் யூ ஆர் மெயின்டைனிங் த குவாட் நோடட் எலிமெண்ட் தான். பட் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டிரான்சிஷன் நடந்திருக்கு, மெஷ் டிரான்சிஷன். இங்கே இருக்கிற எலிமெண்ட் சைஸ் பாருங்கள், இங்கே இருக்கிற எலிமெண்ட் சைஸ் பாருங்கள், இட் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து அதுவும் முக்கியமாக டிசைன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஏரியாவை நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி ஏரியா டிரான்சிஷன் நடக்கிறது, ஹோல்ஸ் இருக்கிறது, மெட்டீரியல் இல்லாத இடம், அதே மாதிரி ஃபில்லட்ஸ் இருக்கிறது, நாச்சஸ் இருக்கிறது, இதெல்லாம் தான் ரொம்ப கிரிட்டிக்கல் ஏரியா ஆஃப் டிசைன்னு சொல்லுவோம். வீடியோவை திருப்பி பாருங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, தட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து டிரான்சிஷன் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், யூ ஹேவ் த டிரான்சிஷன். இந்த மாதிரி டிரான்சிஷன்ஸ் வந்து அலோவ் பண்ண முடியாது. பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் இந்த டோட்டலாக ரிசல்ட் ஸ்டடி பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸோ ஸ்ட்ரெயினோ கால்குலேட் பண்ணும்போது யூ வில் பி எண்டிங் அப் வித் சம் லார்ஜர் எரர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் அவாய்ட் ட்ரையா எலிமெண்ட்ஸ் ஆன் த அவுட்டர் எட்ஜஸ் ஆர் ஹோல்ஸ். ஓகே, என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேட் வித் ஹோல் இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அந்த பிளேட் வித் ஹோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவாய்ட் ட்ரையாங்குலர் எலிமெண்ட்ஸ் ஆன் த அவுட்டர் எட்ஜஸ் ஆஃப் த ஹோல். இங்கே போய் ட்ரையாங்குலர் எலிமெண்ட் நம்ம கொடுக்குறத அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் த, இப்போ ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம், யூ ஹேவ் ஃப்ளாட் எட்ஜஸ், ரைட்? வேரஸ் யூ கான்ட் ஹேவ் த ஃப்ளாட் எட்ஜ் ஹியர். ஓகே, சப்போஸ் இஃப் யூ யூஸ் த ட்ரையாங்கிள் அண்ட் ட்ரை டு கேப்சர் திஸ் சர்க்கிள் அப்படின்னா உங்களுக்கு சர்க்கிளே எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்திருக்கும். ஹோப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் ட்ரையாங்கிளோட பேஸை வச்சு நீங்கள் அந்த எட்ஜை கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் டசன்ட் லுக் லைக் எ சர்க்கிள் பட் இட் டீவியேட்ஸ் ஃப்ரம் த சர்க்கிள். ஸோ அவாய்ட் ட்ரையா எலிமெண்ட்ஸ் ஆன் த அவுட்டர் எட்ஜஸ் ஆர் த ஹோல்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இங்கே பாருங்கள், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்.
நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் நாட் அக்செப்டபிள் அட் த ப்ரொஃபஷனல் லெவல் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். சி ஜென்ரலாக இஃப் யூ ஹாவ் எ பிளேட் வித் ஹோல் அப்படின்னா எந்த இடத்துல வந்து கிரிட்டிக்கலாக இருக்கோ, எந்த இடத்துல மெட்டீரியல் இல்லையோ, எந்த இடத்துல வந்து ஏரியா டிரான்சிஷன் நடக்குதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் மெஷ் கொடுக்கணும். ஃபைன் மெஷ்னால் என்ன மீனிங் அப்படின்னா ஸ்மால் சைஸ் உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அப்புறம் அங்கேருந்து டீவியேட் ஆகி வர அவுட்டர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் கிவ் கோர்ஸ் மெஷ். ரெண்டுமே யூஸ் பண்ணணும். நான் எங்கேயும் ஃபைன் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா சி அன்வான்ட்லி சின்ஸ் திஸ் இஸ் அ பிளேன் ஃபேஸ். இப்போ இந்த இடத்த பாருங்கள், இந்த டயக்ராமில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹோல் இருக்குது. இப்போ ஹோலை சுற்றி பாருங்கள், உங்களுக்கு குட்டி குட்டி எலிமெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. வேறு ஹோலை விட்டு அவே வரும்போது உங்களுக்கு வந்து நார்மல் எலிமெண்ட் சைஸுக்கு கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் கோர்ஸ் மெஷ். இதுக்கு பேர் கோர்ஸ் மெஷ். ஃபைன் மெஷ் அப்படின்னா அந்த ஹோலை சுற்றி கொடுக்கப்பட்டிருக்க அந்த மெஷ்ஷை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா திஸ் இஸ் ப்ரொஃபஷனல் லெவல், திஸ் இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் லெவல். ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரே மாதிரி மெஷ் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். வேர் எவர் தட் தேர் இஸ் கிரிட்டிக்கல் ஏரியா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் மெஷஸ் கொடுக்கணும். பிகாஸ் வி ஹாவ் டு கேப்சர் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் திங்ஸ் விச் ஆர் ஆக்சுவலி டீவியேட்டிங். ஏன்னா இந்த விஷயங்களை சரியாக கேப்சர் பண்ணனா உங்களோட ஃபைனல் ரிசல்ட் அஃபெக்ட் ஆகும். சரி, அப்போ நான் இந்த இடத்துலையும் நான் வந்து ஃபைன் மெஷ் கொடுத்தா இன்னும் நல்ல டீட்டெயில்டாக ஆன்சர் வருமே அப்படின்னா சி அதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் டிசைனருக்கு வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் இட் வில் மேக் அ டிஃப்ரென்ஸ். வாட் யூர் சேயிங் இஸ் ஆக்சுவலி கரெக்ட். பட் த ப்ராப்ளம் ஹியர் இஸ் நீங்கள் ஃபைன் மெஷ் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், டோட்டலாகவே உங்களுக்கு சால்வ் ஆகி முடிக்கிறதுக்கு இட் வில் டேக் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டைம் அண்ட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மெமரி ஸ்பேஸ் பிகாஸ் மோர் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் would have been generated. ஸோ அப்போ வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதில் வந்து இட் டசன்ட் மேக் எனி தட் மச் டிஃப்ரென்ஸ். நீங்கள் இந்த இடத்துல ஃபைன் மெஷ் கொடுத்தாலும் சரி, கோர்ஸ் மெஷ் கொடுத்தாலும் சரி. கோர்ஸ்னால் கொஞ்சம் பெரிய சைஸ், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது எந்த டிஃப்ரென்ஸும் மேக் பண்ண போகிறது. ஆனால் கிரிட்டிக்கல் ஏரியாஸில் ஃபைன் மெஷ் மட்டும் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் ஹோல்ஸ் ஷுட் பி மாடல்டு கேர்ஃபுல்லி வித் அ வாஷர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே பண்ண போகிறோம் 2Dயில். ஸோ வாஷர் அப்படிங்கிறது யூஸ்வலாக என்ன எடுத்துப்போம் அப்படின்னா ஒரிஜினல் ஹோலோட சைஸ் என்னவோ அந்த மாதிரி வாஷரோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் பி டேக்கன் அஸ் 1.5 times to 2 times த ஆக்சுவல் டயமீட்டர். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா எனக்கு வந்து ஒரு பிளேட்டில் ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோலோட டயமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி. ஸோ அந்த டயமீட்டர் வந்து ஒரு 20 அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் இதை சுற்றி வாஷர் அப்படின்னு ஒரு இடத்த கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ வில் கோ ஃபார் மெஷிங் வாட் எவர் பி த எலிமெண்ட், குவாடோ ட்ரையாவோ அந்த மாதிரி எது வேணும் நான் யூஸ் பண்ணிப்பேன். பட் அந்த வாஷரோட டயமீட்டர் நான் எவ்வளோ வைக்கணும், டயமீட்டர் ஆஃப் த வாஷர் அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி 1.5 to 2 times த டயமீட்டர் ஆஃப் த ஹோல். ஸோ அப்போ நம்ம கேஸ்க்கு என்ன வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 times எடுக்கிறேன்னா 1.5 times த 20. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வரும் அப்படிங்கிறத பாருங்கள், 30 வரும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா 2 times வைக்கலாம். ஸோ சம்வேர் அரௌண்ட் 30 to 60 mm டயமீட்டர் வந்து நீங்கள் வாஷரோட டயமீட்டராக வைக்கலாம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஹோலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அந்த வாஷர் ரீஜன் வந்துடுது. ஸோ தட் அந்த வாஷரில் நம்ம ப்ராப்பராக வந்து எலிமெண்ட் மெஷ் பண்ணும்போது ஹோல் வந்து ஈஸியாக கேப்சர் ஆகிடுது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஹோலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் எலிமெண்ட் ஷுட் பி அவாய்டட் அப்படின்னா ஒருவேளை அப்படி கொடுத்தீங்கன்னா அது சர்க்கிள் மாதிரியே ஷேப்பில் தெரியாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஓகேவா? அண்ட் யூ கேன் சி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாஷரோட பவுண்டரிஸ் வந்து உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ லைக் திஸ் யூ கேன் கேப்சர். நெக்ஸ்ட் ஹோல் ஷுட் பி மாடல் வித் ஈவன் நம்பர் ஆஃப் ஈக்குவலி ஸ்பேஸ்ட் எலிமெண்ட்ஸ். அது ரொம்ப முக்கியம். ஒரு ஹோல் இருக்குது அப்படின்னா அந்த ஹோலை சுற்றி நீங்கள் வந்து எலிமெண்ட்ஸ் போடுறீங்க, மேபி வாஷர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியே எலிமெண்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஷுட் பி அன் ஈவன் நம்பர், நாட் அன் ஆட் நம்பர். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சே 1 2 3 4 5 6 7 8 9. This should be avoided. You should either decrease the size of the element in such a way that either bring it to 10 or 12 or 8. So only even numbers are allowed around the hole, whereas odd numbers are not allowed. For a better representation of the hole geometry and smooth mesh flow lines, holes should be modeled with even number of elements like 6 8 12 16 rather than going for odd numbers. Okay, and you can see the mesh over here. So 1 2 3 4 5 6 7. Okay. So nodes should lie properly on the surface with no deviation. Okay, switch off the element mesh lines and observe the contour in a particular curvatures. Kinks வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலோவபிள் கிடையாது. ஓகேவா? அப்போ நீங்கள் நோட்ஸ் வந்து ப்ராப்பராக சர்ஃபேஸ் மேலே லை ஆகணும், எந்த டீவியேஷனும் இருக்கக்கூடாது. மெஷ் லைன்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் கான்டூர் கரெக்டாக தான் இருக்கா. ஒரிஜினல் ஜாமெட்ரியில் இப்படி கான்டூர் இருக்குது, மெஷ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கான்டூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாகனல் ஹோல் வந்திருக்கு அப்படின்னா தென் இட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஓகேவா? அண்ட் யூ கேன் see here இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we tell it as கிங்ஸில் வந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா you have some undulations.
இந்த மாதிரி மடங்கின மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அக்செப்டபிள். அண்ட் ஃபாலோ த ஃபீச்சர் லைன்ஸ், அதாவது நோட் ஷுட் லை எக்ஸாக்ட்லி ஆன் த எட்ஜஸ். ஓகே, இட் ஷுட் நாட் கோ பியாண்ட் த எட்ஜஸ் ஆர் அவே ஃப்ரம் த எட்ஜஸ். ஓகேவா. நெக்ஸ்ட், இன்ஸ்டெட் ஆஃப் ஜிக்ஸாக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சர்டு ஸ்மூத் மெஷஸ் ரெக்கமெண்டட். இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது வந்து பாருங்கள் உங்களுக்கு மெஷஸ். ஓகேவா. வேறு இதில் வந்து பாருங்கள் ஜிக்ஸாக்காக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு எலிமெண்ட்டோட அந்த சைஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஈவன் தோ இட் இஸ் குவாட் நோடட் பட் ஸ்டில் த ஷேப்ஸ் ஆர் நாட் யூனிஃபார்ம். ஓகேவா. ஸோ அப்போ யூஸ் அ ஸ்மூத் ஆப்ஷன் ப்ரொவைடட் பை மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் சாஃப்ட்வேர் லைக் hypermesh, ANSYS எல்லாத்துலேயுமே. ஸோ இன் அச்சீவிங் a systematic mesh. So systematic mesh is recommended rather than a zigzag mesh. Then these are all the things which you have to remember. So generally if you have a triangular element, the triangular element should be mostly equilateral. These kind of elements are also being used, but that is okayish. இதுதான் பெஸ்ட் இருக்குதுலே. Equilateral triangle and all sides are equal and have an angle of 60 degree. Okay, right angle triangle types are also used. அதாவது நம்ம வேணுட்டு யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு சில காம்ப்ளெக்ஸ் கான்டூர் ஷேப்ஸ் இருக்கும்போது அந்த கான்டூரை கேப்சர் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ட்ரையாங்குலர் எலிமெண்ட்ஸ் வரலாம். பட் வரும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எலிமெண்ட்ஸ் இஸ் ஓகே, பட் ஸ்க்ளேன் ட்ரையாங்கிள் இஸ் நாட் அலோட். லைக் 105 டிகிரி இல்லை ரொம்ப அக்யூட்டாக 10 டிகிரி இந்த மாதிரி இதெல்லாம் நாட் அலோட். சிமிலர்லி குவாட் எலிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் குவாட் ஆஃப் கண்டெய்னிங் 90 டிகிரி பிட்வீன் த எட்ஜஸ் இஸ் அலோட். ஆர் ஈவன் ரொம்ப பெரிய ரெக்டாங்கிள் ஷேப்ஸில் அந்த ஃபிலெட்டில் கூட பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கிறது கூட ஓகே, பட் நாட் லைக் திஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து ட்ரப்பீசியம் மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓகேஷ் தான். யூ வில் ஹேவ் சம் எரர், பட் இது சுத்தமாக கிடையாது. பேரலோகிராம், ட்ரப்பீசியம், எக்ஸாக்ட் ட்ரப்பீசியம் இந்த மாதிரி இதுக்கும் 4 நோடு தான் இருக்குது. பட் திஸ் இஸ் நாட் பீன் அலோட் இன் த சென்ஸ் நீங்கள் இது பண்ணலாம், பட் உங்களுக்கு இதனால் மெஷ் பண்ணி வர ஆன்சர் வந்து ரொம்ப புவராக இருக்கும். ஸோ என்னென்ன மாதிரி குவாலிட்டி செக்ஸ்லாம் மெஷ்ஷில் பண்ணணும் அப்படின்னா தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் வார்ப் ஆங்கிள். ஓகே, வார்ப் ஆங்கிள் இஸ் த அவுட் ஆஃப் பிளேன் ஆங்கிள். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஐடியல் வேல்யூ வந்து 0 டிகிரி, பட் இஃப் நாட் அட்லீஸ்ட் 10 டிகிரிக்கு கம்மியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வார்ப் ஆங்கிள் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, செமஸ்டர் எக்ஸாம்னே வச்சுக்கோங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கரெக்டாக நம்பர் ஆஃப் பேஜஸ் எழுதியிருக்கணான்னு பார்ப்பீங்க. ஒவ்வொரு கொஷினும் வந்து கரெக்டாக எழுதியிருக்கணும், கொஷின் நம்பர் போட்டுருன்னு செக் பண்ணி. அதே மாதிரி மெஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் தீஸ் பேராமீட்டர்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார்ப் ஆங்கிள். வார்ப் ஆங்கிள் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் பிளேன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுங்கள். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஆங்கிள் பிட்வீன் த நார்மல்ஸ் to the 2 planes formed by splitting the quad element along the diagonals. வார்ப் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி இருந்தால் சூப்பர், லெஸ் தேன் 10 டிகிரி இருந்தாலும் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு ஃபேஸு, இதிலேருந்து வர நார்மலும் அதே மாதிரி அடுத்த ஒரு ஃபேஸ் இருக்குது பாருங்கள், இதிலேருந்து வர நார்மலும் ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகும்போது மேக் பண்ணுற ஆங்கிள் இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 0 டிகிரி less than 10 degree it is acceptable. 0 degree அப்படின்னா perfect. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the maximum angle of the 2 possible angle is reported as the warp angle. ஓகேவா. நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு கூட சொல்லுவாங்க, which is maximum element edge length to the minimum element edge length. இதோட ஐடியல் வேல்யூ 1 இருக்கணும், அக்செப்டபிள் ரேஞ்ச் லெஸ் தேன் 5 இருக்கணும். ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிளே இருக்குது அப்படின்னு வைங்க, இந்த ட்ரையாங்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகலை அப்படின்னா தென் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் லென்த், ரைட். ஸோ அதில் எந்த எட்ஜுக்கு மேக்ஸிமம் லென்த் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க, டிவைடட் பை எந்த எலிமெண்ட்டுக்கு மினிமம் லென்த் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் டிவைட் பண்ணி வர ஆன்சர் வந்து ஷுட் பி லெஸ் தேன் 5 ஃபார் அ பெட்டர் திங். ஓகே. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹலோ ஹலோ எஸ் சொல்லுங்கள். எஸ் யா டெல் மீ சார். ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து ஒரு குவாட் நோடட் எலிமெண்ட், உங்களுக்கு 4 நோட் இருக்குது கரெக்டாக. பட் இந்த டைப் ஆஃப் எலிமெண்ட் வந்து நாட் அக்செப்டபிள்னு ஆல்ரெடி பார்த்தோம் பிகாஸ் ஆஃப் திஸ் டீவியேஷன் ஆங்கிள். ஓகே, இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஓகேஷ் தான், பட் கிட்டத்தட்ட போருக்கு வந்துடும். பட் யூ ஷுட் செக் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். அந்த ஓகேஷில் வந்து இந்த எலிமெண்ட் ஃபாலோ ஆகுமா இல்லையான்னு எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா மேக்ஸிமம் லென்த் டு மினிமம் லென்த் ஆஃப் திஸ் எலிமெண்ட் ஷுட் பி ஆக்சுவலி லெஸ் தேன் 5. Okay, then you can also check one more quality regarding mesh, which is skewness. So skew அப்படிங்கிறது அதோட ஐடியல் வேல்யூ 0 இருக்கணும், அக்செப்டபிள் வந்து லெஸ் தேன் 45 டிகிரியாக இருக்கும். ஸ்கியூ வந்து குவாட்ரிலேட்டரல் எலிமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. 90
minus the minimum angle between the lines joining the opposite mid sides of the element. ஓகேவா, இதே மாதிரி ட்ரையாங்குலர் எலிமெண்ட்டுக்கு 90 minus the minimum angle between the lines from each node to the opposite mid side. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் மிட் நோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலேருந்து இங்கே போகிறதும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட மிட்லேருந்து ஆப்போசிட்டில் போகிறதும், ரெண்டுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்கியூனஸ் அப்படிங்கிறது நீங்கள் அது கம்ப்யூட்டரே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துரும் சாஃப்ட்வேர். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஸ்கியூனஸோட அக்செப்டபிள் ரேஞ்ச் என்னங்கிற அந்த டிஃபால்ட் பேராமீட்டர் வேல்யூ தெரியணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் ஜக்கோபியன். ஸோ ஜக்கோபியன் அப்படிங்கிறதும் இட் இஸ் அ வே ஆஃப் parameter used to measure the mesh quality. Ideal value it is 1, acceptable range வந்து 0.6 க்கு மேல இருக்கணும். In simple terms, Jacobian is a scale factor arising because of the transformation of the coordinate system. ஓகேவா, ஸோ எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் கோஆர்டினேட்ஸ்லேருந்து லோக்கல் கோஆர்டினேட்ஸுக்கு மாற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுற அந்த ஸ்கேல் ஃபேக்டர்னால வர பிரச்சனை தான் வந்து ஜக்கோபியன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க சாஃப்ட்வேர்க்குள்ளே போயிட்டு இப்போ 2D மெஷிங் பண்ணும்போது. ஓகேவா, ஸோ அப்போ வந்து ஜக்கோபியன் ஸ்கேல் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனால நடக்குது. அதாவது குளோபல் அப்புறம் லோக்கல்னு ரெண்டு இருக்கும். நீங்கள் FELA படிச்சிருப்பீங்க. ஸோ குளோபல் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன். ஜென்ரலாக வந்து சாஃப்ட்வேருக்கு வந்து யூ ஹேவ் X, Y and Z coordinates which is global. But for an individual element, you have an individual X and Y. For example, let me take this F as epsilon and Y as eta. Now this epsilon and eta will actually become the local coordinate system. அப்போ குளோபல் கோஆர்டினேட்லேருந்து லோக்கல் கோஆர்டினேட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும்போது அது எப்படி சார் குளோபல் லோக்கல் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னா, பெரிய ஒரு எலிமெண்ட் இருக்குது. இந்த எலிமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து XY பிளேனில் லொக்கேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது அதோட Z பிளேனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா Z ஆக்சிஸில் தான் திக்னஸ் இருக்கும். கரெக்டாக, இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் செவரல் ஸ்மாலர் எலிமெண்ட்ஸ் வந்து மெஷ்ஷுக்கு உருவாக்குவீங்க. அப்போ அந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் சம்திங் ஆஸ் லோக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் விச் இஸ் எப்சிலான் அண்ட் ஈட்டா. ஸோ இப்போது இந்த எப்சிலான் அண்ட் ஈட்டாக்கும் XY Z-க்கும் வென் யூ ஃபார்ம் அ ரிலேஷன் தேர் ஆக்சுவலி அரைசஸ் அ ஸ்கேல் ஃபேக்டர் டிஸ்டர்பன்ஸ். ஸோ அதை தான் நம்ம ஜக்கோபியன்கிற டேர்மால் மெஷர் பண்ணுவோம். ஸோ அக்செப்டபிள் ரேஞ்ச் வந்து கிரேட்டர் தேன் 0.6 அண்ட் ஐடியல் வேல்யூ இஸ் 1. And then included angles. Skew already நம்ம பார்த்துருக்கோம். Skew is based on the overall shape of the element and it does not take into account of the individual angles of the either quadrilateral or triangular element. So included or interior angle check is applied for individual angles. Okay. So quad level ideal value வந்து பார்த்தீங்கன்னா 90 degree நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். triangle level equilateral triangle இருக்கணும். பட் acceptable கொடுத்துருக்காங்க பாருங்க, 45 degree to 135 degree வரைக்கும் accepted. triangle வந்து 20 degree இருந்து 120 degree வரைக்கும் acceptable. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் 2D theory பொறுத்த வரைக்கும். ஸோ ஒன்ஸ் இஃப் யூ ஆர் தரோ வித் யுவர் 2D theory then we will be able to solve with the next one. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா we'll go for directly. I'm not going to teach you about the geometry editing or something. See, geometry editing நம்ம பண்ணலாம். ஏதாவது ஒரு ஜாமெட்ரி வந்து சாஃப்ட்வேருக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஸ்டடி பண்ணலாம். இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஜாமெட்ரி இங்கே மாடல் பண்ணுற மாதிரி இல்லை. மாடல் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. லைக் கேட்டையா இருக்குது, க்ரியோ இருக்குது, சாலிட் ஒர்க்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ நவ் வில் டூ த பிளேட் வித் த ஹோல் ப்ராப்ளம். So this is the plate with the whole problem. So you have a thin rectangular plate, okay, or even say square plate. ஏன்னா 1000 cross 1000 தான் cross section இருக்கு. ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 mm இருக்கு. ஹோலோட ரேடியஸ். ஒரு end of the plate வந்து ஃபிக்ஸ்டு, இன்னொரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 நியூட்டன் லோடு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ திக்னஸ் ஆஃப் த பிளேட் வந்து 10 mm. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து 2D மாடல் கிளாஸிஃபிகேஷன் கீழே வரும். பிகாஸ் ஆப்வியஸ் ரீசன் உங்களுக்கு 1000 mm எங்கே இருக்குது, 10 mm எங்கே இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ அப்போ அந்த 10 mm நெக்லிஜிபிள் தான். ஸோ அப்போ இது வந்து 2D மெஷ் மாடலிங் மூலமாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ யங்ஸ் மாடலஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.1 × 10⁵ இருக்குது. அண்ட் பாய்சன்ஸ் ரேஷியோ வேல்யூ நியூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிம்பிள் 0.3. ரோ டென்சிட்டி வேல்யூ வந்து 7.9 × 10⁻⁹ இருக்குது. ஓகேவா? அனலிட்டிக்கல் ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். நம்ம டிசைன் நடத்தும் போது நம்ம சொல்லியிருப்போம் ஷார்ப் கார்னர்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக வில் கோ ஃபார் ஃபில்லட் அப்படின்னு.
ஏன் அப்படின்னா அங்கே ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேட் ஆகணும். அதே மாதிரி தான் எந்த இடத்துல மெட்டீரியல் கம்மியாக இருக்கோ, ஸோ இங்கே ஹோல் இருக்குது, அப்போ மெட்டீரியல் இல்லைன்னு அர்த்தம். அந்த ஹோலை சுற்றி ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் ஆகும். வேற மித்த இடத்துல ஸ்ட்ரெஸ் வந்து நார்மலாக இருக்கும். ஆர் யூ கேன் சே நாமினல்னு சொல்லலாம், இல்லை நார்மல்னு சொல்லலாம். பட் இந்த ஹோலை சுற்றி இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். ஸோ தென் தேர் கம்ஸ் அ டேர்ம் கால்ட் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். ஓகே, விச் இஸ் நத்திங் பட் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் டு நாமினல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? நாமினல் ஸ்ட்ரெஸ் நமக்கு கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? நாமினல் ஸ்ட்ரெஸ் இஸ் நார்மல் ஸ்ட்ரெஸ். நீங்கள் வந்து லோடு பை ஏரியான்னு போட்டு கால்குலேட் பண்ணலாம் கரெக்டாக. ஸோ அப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் கால்குலேட் அண்ட் கெட் த ஆன்சர் ஃபார் நாமினல் ஸ்ட்ரெஸ். அண்ட் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி கெட் இட் ஃப்ரம் யுவர் ரெஃபரன்ஸ் டேப்லெட்டட் வேல்யூஸ் ஃப்ரம் பிஎஸ்சி டிசைன் டேட்டா புக்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி நான் வந்து நம்மளோட பிளேட் வித் ஹோல் ப்ராப்ளம்க்கு ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போது ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் 3, நாமினல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ 1. அப்போ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணனா I'll be getting the maximum stress acting around the hole which is coming around us 3 Newton per mm square. ஸோ இது வந்து அனலிட்டிக்கல் மெத்தடோட ஆன்சர். நவ் வி ஹாவ் டு கம்பேர் திஸ் வித் ப்ராக்டிக்கல் திங். ஓகேவா? ஸோ அதாவது சாஃப்ட்வேர் மெத்தடில் நம்ம வந்து ட்ரை பண்ணோம். ஓகேவா? ஸோ இதில் நிறையா மெத்தடாலஜிஸ் இருக்குது நம்ம பண்ண போகிறதுல. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடாலஜிஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக வந்து யூஸ் பண்ணிக்கவும் முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள். So what we are going to do is now initially we are not going to use any washer type of thing. Okay. So washer type kind of things நம்ம யூஸ் பண்ணாமலே நம்ம 2D plate with a hole வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் சின்ஸ் இட் இஸ் அ பிளேட், நான் வந்து இதை வந்து தனியாக மாடல் பண்ணி கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து மாடல் வந்து ஹைப்பர்மெஷ்லேயே பண்ணிப்பேன். பட் பெரிய காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸாக இருந்துச்சுன்னா நான் மாடல் வந்து சாலிட் ஒர்க்ஸ்லையோ கேட்டையாலையோ பண்ணி தான் நான் கொண்டு வருவேன். ஓகேவா? ஸோ நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்புட்டாக என்னென்னலாம் கொடுக்க போகிறோம் இந்த ப்ராப்ளமில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்ஸ். ஜஸ்ட் அ மினிட். மூணும் நீங்கள் சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா 16. ஓகேவா? சார் நீங்கள் 2 தான் ஸ்பெக்ட் பண்ணி கட்டலாம். சரிங்க சார், பண்ண ஒன்றும் பிரச்சனை. ஓகே சார். செட் ஆக சொன்னீங்கன்னா நான் இன்னும் பண்ணி பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. ஓகே சார். எனக்கு நீங்கள் மெசேஜ் வந்து சும்மா போடுறீங்களா, ஹாய் வணக்கம் அப்படின்னு தான் போடுங்க. இது வாட்ஸ்அப் பண்ணுறேன் சார். நீங்கள் போடுங்க, நான் ஒரு ½ hour கழிச்சு பண்ணுறேன். நான் கிளாஸில் தான் இருக்கேன். ஓகே சார். ஓகே ஓகே சார். 16 சொன்னேன் சார், நான் கம்மி பண்ணுறேன். ஒரு 4 பேர் வரேன் சார். ஷியோர் சார், ஷியோர். ஓகே சார். ஓகே சார். ஓகே, ஹாய் மட்டும் போடுங்க சார். ஓகே. ஸோ இப்போ நாம் வந்து இன்புட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் கொடுக்கணும். ஸோ இன்புட் வந்து பார்த்திங்கன்னா எலிமெண்ட் சைஸ் வந்து நாம் டிஃபைன் பண்ண போகிறோம். எலிமெண்ட் சைஸ் வந்து எனக்கு 100 mm வேணும் ஒவ்வொரு எலிமெண்ட் சைஸ். ஸோ
என்ன எலிமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து குவாட் எலிமெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ட்ரை எலிமெண்ட் ஒன்று இருக்குது ஷீட் மெட்டலுக்கு. அதே மாதிரி எலிமெண்ட்டோட ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரான்னு ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் எலிமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. நீங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. அதே மாதிரி அவுட்புட்டாக நம்ம என்னென்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நமக்கு ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் ஆன்சர் 3 Nm/m² வந்துருச்சு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸு. அதை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் இப்போ இது பண்ண போகிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் டூ ஃபார் டிஃப்ரெண்ட் குவாட் நோடட் ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் அண்ட் வேரி த எலிமெண்ட் சைஸ். ஒவ்வொரு டைம்லையும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வேல்யூ வருது அப்படிங்கிறத வந்து யூ கேன் ஆக்சுவலி கம்பேர் இட். ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் மிக்ஸ்டு ஆர்டர். ஓகே. மிக்ஸ்டுனா குவாட் அண்ட் ட்ரை மிக்ஸ்டாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க. ஓகேவா. ஸோ நவ் லெட் மீ ஜஸ்ட் டைரக்ட்லி கோ டு த வெப்சைட், சாரி சாஃப்ட்வேர். ஸோ நம்ம வண்டியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா MHPCLL பார்த்தோம் கரெக்டாக, ஒரு ஃப்ளோ ப்ரொசீஜராக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எல்லா 2Dக்கும் இதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் வரும். ஓகேவா. மேக் ஷுர் ஆப்டிஸ்ட்ரக்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஜஸ்ட் கிவ் ஓகே. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து மெட்டீரியல்ஸ் கலெக்டர் போகணும் கரெக்டாக. ஸோ இது ப்ராப்பர்ட்டி காம்பனண்ட் மெட்டீரியல்ஸ். ஓகேவா. ஸோ மெட்டீரியல்ஸில் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்டீல் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ ஐ ஆல்சோ கிவ் சம் கலர். ஸோ நான் வந்து எல்லோ கலரே கொடுத்துக்கிறேன். ஓகேவா. அண்ட் ஐசோட்ரோபிக் இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூ ஹேவ் செவரல் திங்ஸ். ஐசோட்ரோபிக் அப்படிங்கிறது கார்டு இமேஜ் வந்து மேட் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ தென் ஐ கோ ஃபார் கிரியேட்/எடிட். ஏன்னா இதில் போயிட்டு நாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கணும். ஸோ யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.1 அண்ட் தென் பாய்சன்ஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 0.3 அண்ட் ரோ வேல்யூ 7.9 இன்ட்டு e⁻⁻9. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் இதை அப்படியே நாம் இது பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துடுறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து MHPCLL போனோம் கரெக்டாக வண்டியில். ஸோ இப்போ MP அப்படிங்கிற மாதிரி போகிறோம். ஸோ M வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஐ கோ ஃபார் இமீடியட்லி ப்ராப்பர்ட்டி. ஓகேவா. ஸோ ஐ கோ ஃபார் ப்ராப்பர்ட்டி கலெக்டர். ஸோ ப்ராப்பர்ட்டி நேம் வந்து நம்ம கொடுக்கணும். ஷெல் எலிமெண்ட்னு கொடுக்குறேன். ஸோ கலர் வந்து கொடுக்குறேன். டைப் வந்து 2D அண்ட் தென் கார்டு இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா P ஷெல் கொடுக்குறேன். ஷெல் எலிமெண்ட். ஓகேவா. ஷெல்லுனா உங்களுக்கு அந்த ஷீட் மெட்டல் மாதிரி. ஓகேவா. அண்ட் தென் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ சூஸ் த ஸ்டீல். ஸோ இப்போ போய் கிரியேட்/எடிட் போகிறேன். ஸோ இங்கே வந்து திக்னஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த யூசர் ஷுட் பி திக்னஸ் அப்படின்னு. திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 mm நம்மளோட கேஸ்க்கு. ஸோ அதை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஐ வில் கோ ஃபார் ரிட்டர்ன் அண்ட் அகைன் ரிட்டர்ன். ஸோ காம்பனண்ட் போகிறேன். ஸோ நேம் வந்து கொடுக்குறேன் பிளேட் வித் ஹோல். ஸோ கிவ் அ கலர் டு த காம்பனண்ட். Go to shell and then click on create. So இப்போ plate with the hole create பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் நோட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜினில் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட் டு ஸ்க்ரீன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ கோ ஃபார் சர்ஃபேஸ் பேனல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் உருவாக்க போகிறேன். ஓகேவா? ஸோ சர்ஃபேஸ் உருவாக்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சர்ஃபேஸ் பேனல் போகிறேன் ஜாமெட்ரி பேஜில். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற அந்த ஸ்கொயர் ஆப்ஷன் போங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஜெட் ஆக்சிஸ் கிளிக் பண்ணனா என்ன மீனிங்னா XY பிளேன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேலே தெரியும் X அண்ட் Y. ஸோ அந்த பிளேனில் தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? பிளேட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ கேன் பிக் தட் நோட். ஓகேவா? அதே மாதிரி சைஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1000. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் க்ரியேட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கொடுக்குறேன். ஓகே. ஸோ மறுபடியும் நான் வந்து ஃபிட் டு ஸ்க்ரீன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் பிளேட். ஓகேவா? ரெக்டாங்குலர் ஷெல் பிளேட். ஸோ இப்போ நான் வந்து லைன்ஸ் பேனல் போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கிள் ஆப்ஷன் போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஓகே இந்த சர்க்கிள் ஆப்ஷன் போகிறேன். சர்க்கிள் ஆப்ஷன் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஷுட் செலக்ட் த நோட் அண்ட் கிவ் த ரேடியஸ். ஓகேவா? ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் வந்து Z ஆக்சிஸ் வைக்கணும். ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50. ஸோ அதுக்கப்புறமா நான் நோடை வந்து பிக் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து க்ரியேட் கொடுக்குறேன் அண்ட் தென் ரிட்டர்ன். ஸோ இப்போ வந்து சர்ஃபேஸ் எடிட் பேனல் போகிறேன். ஓகேவா? ஸோ ட்ரிம் வித் லைன்ஸ் ஆப்ஷன் போகிறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸ்மூத் லைன் அப்படிங்கிறது டிக் மார்க் இருக்கணும். அதே மாதிரி வித் லைன்ஸ் அப்படிங்கிறதுல பாருங்கள் இங்கே சர்ஃபேஸு கீப் லைன் எண்ட் பாயிண்ட்ஸுங்கிறது டிக் மார்க்கில் இருக்கணும். ஓகேவா? இது எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பாருங்கள் அலாங் அ வெக்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நார்மல் டு சர்ஃபேஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். எனக்கு சர்ஃபேஸ்க்கு 90 டிகிரியில் அந்த ஹோல் இருக்கணும் கரெக்டாக. ஏன்னா என் சர்ஃபேஸ் வந்து XY பிளேனில் இருக்குது. அப்போ Z ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து அந்த ஹோல் க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரிம் வித் லைன்ஸ். நான் பேசிக்கலாக என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு பிளேட் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வரைஞ்சிட்டு அந்த சர்க்கிளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோலாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன்ஸ் போகிறேன். ஃப்ரீ லைன்ஸில் லைன்ஸு. ஸோ இப்போ நான் வந்து இந்த லைனை கிளிக் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா ட்ரிம் கொடுத்துட்றேன் அண்ட் தென் ரிட்டர்ன். ஸோ நவ் கோ டு delete panel. So I'll go to ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸஸ் இருக்குது பாருங்கள். சர்ஃபேஸ் ஆப்ஷன் வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த சர்ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலிட் பண்ண போகிறேன். ஓகேவா? இது அந்த ஹோலை இப்போ நான் ட்ரிம் பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து நான் அந்த சர்ஃபேஸை வந்து நான் ட்ரிம் பண்ண போகிறேன். delete the center surface, delete entity. ஸோ நீங்கள் அங்கே இருக்கிற லைனையும் வேணாலும் delete பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, மறுபடியும் இதில் போங்க, லைன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. போயிட்டு நீங்கள் இங்கே இருக்கிற லைன்ஸை வந்து செலக்ட் பண்ணலாம்.
delete entity and then return. So plate with the hole வந்து பாத்தீங்க அப்படின்னா it is ready. ஓகேவா? இப்போ நம்ம மெஷ் கிரியேட் பண்ணோம். ஸோ 2D பேஜ் போங்க. இங்கே பாருங்கள் ஆட்டோ மெஷ் இருக்குது. ஓகே, ஆட்டோ மெஷ் போகிறேன். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு நிறைய டைப் இருக்குது. சைஸ் அண்ட் பயஸ், பேட்ச் மெஷ் குவாலிட்டி. ஓகேவா? ஸோ இதில் வந்து சர்ஃபேஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எலிமெண்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 mm இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 mm வேணும். ஃபஸ்ட்டு கேஸில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஐ செலக்ட் த சர்ஃபேஸ். சைஸ் அண்ட் பயஸில் இருக்கணும். ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் இன்ட்ராக்டிவ் இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆல் குவாட் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள் குவாடு, ட்ரையா, மிக்ஸ்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது பார்த்தீங்களா? அதில் குவாடை வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் எலிமெண்ட்ஸ் டு கரண்ட் காம்பனண்ட் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட் ஆர்டர் எலிமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் கீப் கனெக்டிவிட்டி கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி சைஸு, ஸ்கியூ இதெல்லாம் நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஐ வில் கிளிக் ஆன் மெஷ். ஸோ as soon as you click on mesh you can see the meshed. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் ஒயர் ஃப்ரேம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஷேடட் மோட் வேணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 2 ஆப்ஷன்ஸ் which are available. ஸோ now let me click on return. ஓகேவா? ஸோ இப்போ எலிமெண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் கரெக்டாக கேப்சர் ஆகலை, தெரியுதா? ஸோ இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். எவ்வளோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் கோ டு டூல் பேஜ். ஸோ இதில் கவுண்ட் பேனல்னு இருக்கும் பாருங்கள். ஸோ யூ ஷுட் பி இன்சைட் FE entities. ஓகேவா? ஸோ கிளிக் ஆன் டிஸ்பிளே. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 101 எலிமெண்ட்ஸ் ஹவ் பின் கிரியேட்டட் வித் 124 நோட்ஸ். ஓகேவா? ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அவுட்புட் வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ now click on return. You can note down this. ஓகே. ஸோ இப்போ நம்ம லோட் கலெக்டர்ஸ் போகலாம். So go to load collector. So first force க்கு create பண்ணலாம். No card image. Next we'll give for single point constraint. So color on the no card image. So again let me create. Okay. Next return. So first நம்ம constraints வந்து இது பண்ணலாம். Go to analysis page. Constraints panel. So go to create. Okay. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இந்த லெஃப்ட் எட்ஜில் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுங்கள் அண்ட் செலக்ட் ஆல் த நோட்ஸ் ஆன் த லெஃப்ட் எட்ஜ். ஓகேவா? நான் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் அந்த நோடை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் மவுஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லா நோடுமே செலக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு ஃபிக்ஸ் ஆல் த 6 degrees ஆஃப் ஃப்ரீடம் விச் இஸ் சிங்கிள் பாயிண்ட் கலெக்டர் கம்ப்ளீட்லி ஃபிக்ஸ்ட். ஸோ லோட் டைப் as SPC.
அண்ட் கிளிக் ஆன் கிரியேட். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லா அந்த எண்டு ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. யூ கேன் ஆல்சோ இன்க்ரீஸ் த சைஸ். ஓகேவா, உங்களுக்கு வந்து அந்த சைஸ் பெருசாக தெரியணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் 50. நெக்ஸ்ட் ரிட்டன். ஓகேவா, ஸோ இப்போ ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணோம். இப்போ அதை ஃபோர்ஸை வந்து கரண்ட் லோட் கலெக்டராக நான் வச்சுக்கிறேன். ரைட் கிளிக் அண்ட் மேக் கரண்ட். ஸோ கோ டு ஃபோர்ஸஸ் பேனல். இப்போ இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகேவா, ஸோ நமக்கு வந்து 10,000 நியூட்டன் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து லோடை வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் ரைட் ஹேண்ட் சைடில். கரெக்டாக. ஸோ அப்போ நாம் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ எவ்வளோ மேக்னிடியூட் ஒவ்வொரு நோட்லேயும் ஆக்ட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து நாம் இது பண்ணணும். ஓகேவா, ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பிளேட் இருக்குது. இதுதான் உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அண்ட் இந்த ரெக்டாங்குலர் பிளேட் ப்ராப்ளமில் ஹோல் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு கிவ் த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். கரெக்டாக. மொத்தம் 11 நோட்ஸ் இருக்க மாதிரி நான் போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா n அப்படின்னு டினோட் பண்ணலாம். நம்ம கேஸ்க்கு 11 கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நாம் வந்து எஃப்ங்கிற ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஃபோர்ஸ் ஆன் சென்டர் நோட்ஸ். ஃபோர்ஸ் ஆன் சென்டரில் நோட்ஸ். சென்டரில் நோட்ஸ்னால் என்ன மீனிங்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற நோடையும் லாஸ்ட்டில் இருக்கிற நோடையும் விட்டுருங்க. நடுவில் இருக்கிற சென்டர் நோட்ஸ்லாம் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும் அப்படின்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை n-1 போட்டுக்கலாம். ஓகேவா, ஹலோ. ஸோ ஃபோர்ஸ் டிவைடட் பை n-1 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஓகேவா, ஆன் தட் பர்டிகுலர் எட்ஜ் நம்பர் ஆஃப் நோட்ஸ். அடுத்தது வந்து ஃபோர்ஸ் ஆன் 2 கார்னர் நோட்ஸ். அதாவது இந்த இதுலேயும் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் சென்டர் எவ்வளோ கால்குலேட் பண்ணிங்களோ அதில் பாதி. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி வி ஹாவ் டு அப்ளை. ஓகேவா, ஸோ இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்மளோட கேஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 9 சென்ட்ரல் நோட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ விச் மீன்ஸ் டோட்டல் ஃபோர்ஸ் வாஸ் அரவுண்ட் 10,000 ரைட். 9 கார்னர் நோட்ஸுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ 1000 ஈச் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ 1000 into 9 வில் கிவ் யூ 9000. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு எண்ட்லேயும் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும் அப்படிங்கிறத டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். கரெக்டாக. ஸோ ரிமைனிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000. ஸோ அது வந்து நம்ம ஈக்குவலாக ரெண்டுலேயும் ஸ்ப்ளிட் பண்ணி ஆக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இங்கே ஒரு 500, இங்கே ஒரு 500, நடுவில் இருக்கிற எல்லா நோட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கொடுக்கலாம். ஸோ தட் இட் பிகம்ஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து லோட் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ டோட்டலி இஃப் யூ ஆட் ஆல் தோஸ் திங்ஸ் தென் யூ வில் பி ஏபிள் டு கெட் 10,000. ஸோ இப்போ நான் திருப்பியும் நான் வந்து ஹைப்பர்மெஷ் போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் அகெயின் த நோட்ஸ் செலக்ட் பண்ணோம். ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் எட்ஜ் நோடை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் செலக்டட். ஸோ இந்த லெஃப்ட் கார்னரில் பாருங்கள் 10 நோட்ஸ் செலக்டட். ஓகே,
ஸோ இப்போ நான் சென்டர் நோட்ஸில் ஃபுல்லாக ஸோ இந்த கார்னர் நோட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஓகே, திருப்பியும் நம்ம அந்த இதுக்கு போகலாம். ஃபோர்ஸஸ் பேனல் நோட்ஸ் இருக்காங்கிறத பார்த்துக்குறோம். நெக்ஸ்ட் வி வில் செலக்ட் ஒன் நோட், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு select all nodes. Let me give 1000. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த கார்னர் நோட்ஸ் ரெண்டுமே வந்து போயிடும். ஓகேவா? ஸோ மீதி இருக்கிற நோட்ஸ் இருக்குது. ஸோ விச் இஸ் 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே 1000 நியூட்டன் ஆக்ட் ஆகணும். கரெக்டாக? ஸோ விச் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், along x axis அதை மாற்றிக்கோங்க. so then click on create. on the corner node I have to apply 500. So this is how you will apply the uniformly distributed force. Okay, on multiple nodes. Okay, so now everything is ready. We'll go for the load steps panel. So hyper beam மட்டும் போக மாட்டோம். 1Dக்கும் இதுக்கும் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? plate with a hole, SPC load force. So type of analysis is again the linear static analysis. Then create, then return, then everything is done. We'll go for save. Plate with the hole. So we'll go for OptiStruct and click OptiStruct. So solving completed without any error. Then results page click பண்றேன். So நான் XY plane க்கு orient பண்ணிக்கிறேன். Then I will click on the contour button. So I will just click on apply. So stress வந்து எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். எப்படி யூனிஃபார்மா இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்துக்கலாம். Then we can go for element stresses, von Mises stress. Then click on apply. ஸோ இங்கே ஆவரேஜிங் மெத்தட்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ நான் இதில் வந்து சிம்பிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ கிளிக் ஆன் அப்ளை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம் கெட்டிங் ஒன்லி 1.212. ஓகேவா? ஸோ அதுதான் எனக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸே வந்திருக்கு. பட் யூ நோ த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஆன்சர் இஸ் 3 Newton/mm². ஸோ யூ கேன் see the range of deviation. ஸோ தட்ஸ் வை நான் உங்களை என்ன பண்ண சொன்னேன் அப்படின்னா இது எல்லாமே செக் பண்ண சொல்கிறேன்.
ஸோ நீங்கள் வந்து குவாட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர், குவாட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டர், ட்ரை எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டர், தென் அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஆர்டர் ஆர் ட்ரையா இது எல்லாமே செக் பண்ணலாம். எலிமெண்ட் சைஸை வெரி பண்ணலாம். இந்த டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வான் மிஸ்ஸஸ் ஸ்ட்ரெஸஸ் கண்டுபிடிங்க. எதுக்கு 3 பக்கத்தில் வருதோ அதை எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ தட் வி கேன் கம் டு a conclusion that what type of mesh should be provided for sheet metal analysis அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். முக்கியமாக பிளேன் வித் ஹோல் அப்படிங்கிற மாதிரி டைப்பில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இதுக்கு வந்து பிளேட் வித் ஹோல், ரைட்? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை திருப்பி பார்த்துட்டு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து அடுத்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளேட் வித் ஹோல் வித்தவுட் வாஷர் நம்ம பார்த்தோம். அடுத்து வித் வாஷர் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பயசிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ மெஷ்ஷோட சைஸு குவாலிட்டி எப்படிலாம் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம்னா 2D முடிஞ்சிடும் ஃபுல்லாக. ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். நாம் நெக்ஸ்ட் வீடியோவும் நம்ம இன்றைக்கி பண்ணிடலாம். தேங்க்யூ.